கதை ஊற்றின் இன்றைய கதை. ஒரு சிறிய ஊரில் ரவி மற்றும் மாலா தம்பதியினர் வாழ்ந்து வந்தனர். அவர்களுக்கு சுமிகா மற்றும் நமிஷா என்ற 2 மகள்கள் இருந்தனர். நமிஷாவின் பிறந்த நாளுக்கு உடை வாங்குவதற்காக ரவி, மாலா மற்றும் நமிஷா மூவரும் வெளியே சென்றனர். சென்ற வழியில் நடந்த ஒரு திடீர் விபத்தில் ரவியும் மாலாவும் உயிரிழந்தனர். அந்த நாள் முதல் அந்த குடும்பத்தின் பொறுப்பு முழுவதும் சுமிகாவின் தோளில் விழுந்தது. சுமிகா மிகச் சிறந்த மாணவி. ஆனால் தங்கையின் எதிர்காலத்தை நினைத்து தன் படிப்பை இடைநிறுத்தி கூலி வேலைக்கு செல்ல ஆரம்பித்தாள். என் அம்மா அப்பா கண்ட கனவை நான் நிறைவேற்ற வேண்டும் என்ற ஒரே எண்ணத்துடன் 10 ஆண்டுகள் தன்னை மறந்து உழைத்தாள். அவளது தியாகத்தின் பயனாக நமிஷா நல்ல கல்வி பெற்று ஒரு மரியாதைக்குரிய வேலைக்கும் சென்றாள். ஆனால் நாட்கள் செல்லச் செல்ல நமிஷாவின் மனம் மாறியது. அவள் மெதுவாக அக்காவை விட்டு விலக ஆரம்பித்தாள். நீ படிக்காதவள், கூலி வேலை செய்தவள் என்று தினமும் சுமிகாவை அவமானப்படுத்தத் தொடங்கினாள். அந்த வார்த்தைகள்தான் சுமிகாவின் மனதை குத்தின. அப்போதுதான் அவளுக்கு புரிந்தது தங்கையின் தலைக்கணம்.